இன்று நாம் பார்க்க போகும் வேத வசனத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் பேசிவிட்டு நேரத்தோடு முடிக்க பார்க்கிறேன். ஒரு விஷயம் மாத்திரம் நான் முதல்ல சொல்லிடுறேன். தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்கூடாது. பேசும்போது கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். ஆமே ஆமே. அப்படி நீங்க பதில் சொல்றீங்கன்னா நான் கரெக்டா மணி 10 கூட இல்ல 10:35 ஆகிடுச்சு. ஒரு 25 நிமிஷத்துல மைக்க நான் வச்சுட்டு உபதேசர்கிட்ட கொடுத்து நம்மளோட உட்காந்துருவேன். இல்ல நான் பேச மாட்டேன் இப்படியே உட்காந்துருப்பீங்கன்னா நாளைக்கு நிச்சயமா கறி குழம்பு செய்ய விடவே மாட்டேன். நைட்டு 3 மணினாலும் பேசுவேன், 5 மணினாலும் பேசுவேன், விடிய காலனாலும் பேசுவேன். ஏன்னா நான் பல ராத்திரி மீட்டிங்களை அட்டன் பண்ணிட்டேன், பல இரவு ஜெபங்களை அட்டன் பண்ணிட்டேன். அதனால பேசுறது எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க தூங்கினாலும் இங்கே உட்காந்து தூங்கிட்டு தவிர வெளியே விட மாட்டேன். ஆமே ஆமே. அதனால நான் பேசும்போது கொஞ்சம் எல்லாம் ஃபீல் ஃப்ரீயா பேசணும். நம்ம ஒன்றும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்காக நாங்க ஒன்றும் பெரியாரெல்லாம் கிடையாது. நான் இன்னைக்கும் அக்காவுக்கு தம்பியா தான் நிக்கிறேன், எல்லாருக்குமே சகோதரர் தான் நிக்கிறேன். அதனால பேசும்போது கொஞ்சம் ஃப்ரீயா பேசுவோம். நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி வேதத்தை தியானிப்போம். வேத வசனங்களை எப்படி தியானிப்போமோ அது மாதிரி தெளிவா நம்ம பேசிக்கிட்டே தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் ஏசாயா 9 அதோட 6 மற்றும் 7 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 9, 6 மற்றும் 7. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து வாசிக்க. ஏசாயா 9. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் திடப்படுத்தி இந்த வார்த்தை நமக்கு ஒரு பாலகன் பிறப்பாக ஏசாயால சொல்லி இருக்கிறது. நமக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாக இங்க காணப்படுகிறது. இது என்ன வார்த்தை? தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஏன்னா இயேசு பிறப்பதற்கு முன்பாக நமக்கு முன்கூட்டி அறிவிக்கப்பட்ட வார்த்தைகள். ஆதியாகமத்திலிருந்து இயேசு பிறப்பார் என்று நமக்கு மிக்க தெல்ல தெளிவாக ஒவ்வொரு இடங்களிலேயும் அறிவிக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. 1000 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு இன்சிடென்ட், 1000 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு இன்சிடென்ட் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. கிறிஸ்து இயேசு பிறப்பார் அப்படின்ற விஷயம் பைபிள்ல வேதாகமத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. ஆனா அதை அறிவிக்கும் போது பாருங்க, யாருக்கு அறிவிக்கிறாங்க? முதல்ல அதை ரொம்ப நுட்பமா யோசிக்கணும். யாருக்கு அறிவிக்கிறாங்க? லூக்கா 2:10 வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். தேவதூதர் பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர். பார்க்கலாம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு எங்க பிறந்தாரு? தாவீதின் ஊரில் பிறந்தாரு. இயேசு எங்க பிறந்தாரு? தாவீதின் ஊரில் பிறந்தாரு. நான் ஒரு இடத்துல பேசும்போது இதை சொன்னாங்க. இயேசு எங்க பிறந்தாரு? என் இருதயத்துல பிறந்திருக்கிறாரு. ஆமென். இயேசு எங்க பிறந்தாருன்னா, முதலாவது எனக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு என் இருதயத்துல பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் நம்ம பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நாள் கூட இயேசு என் இருதயத்துல பிறந்தார்னு யாரும் யோசிக்கிறதே இல்லை. இயேசு எங்க பிறந்தார்னா, முதலாவது எனக்குள்ளே இயேசு பிறக்க வேண்டும். அவர் எனக்குள்ள பிறந்தாதான் அடுத்த கட்டமா கிறிஸ்தவத்துக்குள்ள நீங்க முன்னேறி போக முடியும். ஆமென். அப்ப முதல்ல இயேசு எங்க பிறக்கணும்? இருதயத்துல பிறக்கணும். பிறந்துட்டாரா? கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். பிறந்துட்டாரா? எத்தனை பேருக்கு பிறந்தாரு? எத்தனை பேருக்கு பிறந்தாரு? கை தூக்குறவங்களுக்கு எல்லாம் பிறக்கட்டும். ஆமென். அதாவது கர்த்தராகிய இயேசு என் இருதயத்துல பிறந்தார். எதை வச்சு சொல்றோம்? ஒரு அன்பு தாங்க. நீங்க ஒரு விஷயம் பாருங்க, இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருமே மறிக்க போறோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. உண்மைதானே? இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே மறிக்க போறோம்.
நீங்க யோசிக்கிற ஒரு விஷயம் அடிக்கப்படுறதுக்காக பிறந்தபோது அவருக்கு தெரியும், அவருடைய பிறந்த நோக்கமே அதுதான், அவர் அடிக்கப்பட வேண்டும். இதுவே நியதி, இதுதான் கர்த்தருடைய திட்டம். அவர் பிறக்கலன்னா அவர் எனக்காக அடிக்கப்பட்டார் என்ற நிச்சயம் எனக்கு வரவே வராது. ஆமென். எனக்குள்ள அடிக்கப்பட்டார், எனக்குள்ள பிறந்தார்னா அப்ப நான் எப்படி இருக்கணும்? அடுத்த காரியம், கிறிஸ்துவை அறிவிக்க நான் முற்பட வேண்டும். கிறிஸ்துவை அறிவிக்காம எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை நான் வெளியே காட்டவே முடியும். நம்ம பார்க்கும்போதே தெரியும், நம்ம நடத்தையே தெரியும், கிறிஸ்து நம்மளுக்குள்ள மாறி 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 நடந்துகிட்டே இருப்பாரு. இந்த வசனம் தெளிவா சொல்லுது, நீங்க படிங்க சிஸ்டர். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் இல்ல பாருங்க என்ன போட்டிருக்குன்னா இன்று. என்னைக்கு? இன்று. இன்று என்னைக்கு பிறந்தாரு? என்னைக்கு பிறந்தாரு? இன்று. இதே நான் 2000 கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது படிச்சேன். இல்ல பிரேமனா 2000 கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது இவதான் படிச்சேன். இன்று கிறிஸ்து என்னும் ரட்சகர். 2022 படிச்சேன். என்னன்னு? இன்று. அப்ப எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. இன்னைக்கு படிக்கும் போது என்ன வருது? என்ன வருது? இன்று. கலெக்டர் ஸ்பெஷலுக்கா நான் வந்து மாத்தி சொல்லியே, வேதத்துல இருக்கிறத சொல்றேன். அப்ப 20 நான் படிச்சப்போ இங்க வேதத்துல என்ன கொடுத்திருக்கோம்? 2020 அன்று பிறந்த கிறிஸ்து அப்படின்னு போட்டிருக்கணும் இல்ல, இன்று பிறந்தார் அப்படின்னு தெளிவான ஒரு வார்த்தை கொடுக்குது. அது எதுக்காக? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எதுக்காக? எதுக்காக? ஏன்னா அவர் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள பிறந்துகிட்டே இருக்கிறார். இன்று 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 நம்ம சொல்லும் போதெல்லாம் அந்த நாள் எனக்காக இயேசு பிறந்தார் என்ற உண்மையை நான் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அடுத்தவர்களுக்கு என் ஆண்டவர் பிறந்தார். கிறிஸ்துமஸ் டிசம்பர் மாசத்துல மாத்திரம் நம்ம ரொம்ப பஜனை எடுத்து போறோம், எல்லாருக்கும் சொல்றோம் கிறிஸ்து பிறந்தார், கிறிஸ்து பிறந்தார், கிறிஸ்து பிறந்தார். இப்ப பஜனை நிறுத்திட்டார். வேதனையா இருக்கு. என்ன வாழ்க்கை சங்க தலைவரே, உண்மைதான் நம்ம சொல்றது பொய் கிடையாது. ரொம்ப பேர் நிறுத்திட்டாங்க. ஆனா எதுக்கு இதை மறைக்கிறோம்னா, எனக்குள்ள கிறிஸ்து இல்லாத வரைக்கும் அவரை பற்றி வெளியே அறிவிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு வராது, எனக்கு ஒரு நோக்கம் வராது. எப்ப நான் போயிட்டு இயேசுவை பத்தி தெருவில் நின்று பேசணும், பக்கத்துல நின்று பேசணும், ஒரு சகாதாரம் கிட்ட அவரை பத்தி நான் அறிக்கையிடணும், அப்ப என் இருதயத்துக்குள்ள அவரோட வார்த்தை வச்சிருந்தாதான், சக்தியோட இருந்தாதான் அகப்பேரும் சொல்ல முடியாது. அப்புறம் சக்தியில் இருந்தாதான் சொன்னா, சக்தியில் இருந்தாதான் கரண்டில வர, இருதயத்தில் இருந்தாதான் வாயில வரும். இருதயத்தின் நிறைவுகளாலே வாய் பேசும், வாய் பேசும், வாய் பேசும். நிச்சயமா இல்லக்கா, அவங்க 15 முறை படிச்சாங்க. பொறாமையா இருக்குது எனக்கெல்லாம். சொல்ல சொல்ல எனக்கு பொறாம இருக்குது. 5 முறை பைபிள் படிச்சாங்க, நம்மளால முடியலையே. ஒரு விஷயம் மாத்திரம் இவ்வளவு லேட்டா இந்த வேதத்தை எடுத்துருக்கிறத நினைக்கும் போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது. முதல்ல எப்படின்னா நான் அவங்க வீட் பண்ணி போயிருப்பேன், 16 சொல்லியிருப்பேன், முடியல. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை நம்ம அறிவிச்சே ஆகணும். ஒவ்வொருவருக்கும் சொல்லணும், இன்று அவர் பிறந்தார்னா இன்று என்பது தினமும் அவருக்கு நாம் இந்த வார்த்தையை அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். யார் யாருக்கு சொல்ல முடியுமோ, யார் யார்கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அத்தனை பேர்கிட்டே சொல்லணும். ஏன்னா எனக்காக ஒருத்தர் அழிக்கப்பட்டாரு, அவருடைய ரத்தத்தினால என் பாவங்கள் கழுவப்பட்டது. இன்னைக்கு நம்ம ஈஸியா நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். இதற்கு காரணம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்த என்னுடைய இயேசு மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுக்காக தான் இதை பிறந்தது பண்றாங்க. ஆமென், ஆமென். இப்போ நாள்தோறும் கொண்டாடணும். நீங்க பாருங்க, சங்கீதம் 72:15 அவன் தாவீது சொல்றான், அவரை நாள்தோறும் நான் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பேன். எப்போ? நாள்தோறும் ஸ்தோத்தரிப்பேன். ஒரு நிமிஷம் கூட அவரை விட்டுட்டு நான் விலகவே மாட்டேன். அவர் ஸ்தோத்திரம் பண்றதுதான் எனக்கு வேலையே, அவர் பாடுறதுதான் என்னோட வேலையே. ஆமென். நம்ம கூட சொல்றோம், ஒரு 2 பாட்டு முடிஞ்ச அப்புறம் நம்ம ஆலயத்துக்கு போகலாம். மெசேஜ் செய்தி வரும்போது ஆலயத்துக்கு போகலாம். ஆலயம் எப்போ திறக்கும், எப்போ மூடும் தெரியாத அளவுக்கெல்லாம் நம்ம ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு நாள் திடீர்னு அப்படி 10 பேர் போய் பாருங்க, டக்குனு என்ன பண்ணும், ஆலயம் காணாம போயிடும். என்ன சொல்றது குமாரனா? ஆலயம் காணாம போயிடும். நம்ம தேடிட்டு இருக்கோம், எங்க ஆலயம் காணோம். நேற்று வந்தது என் சபை வந்துச்சு, இன்னைக்கு காணுங்க. ஏன்? சபை எடுத்துக் கொள்ளப்பட்டது, நான் போகலையே. அது நம்ம உட்காந்து பாட்டு தான் பாடணும். வேகம் இது வேகமா இது இது நம்ம போனோமா?
அதை சொல்றதுக்கு தான், அதை நிச்சயப்படுத்துறதுக்கு தான் கிறிஸ்து எனக்குள்ள பிறக்க வேண்டும் சொல்றது. அது யாக்கோபு பாருங்க, ஆதியாகமத்தில் சொல்றாரு, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை என்னை ஆதரித்து வந்த என் தேவன். என்னைக்கு? நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை. சும்மா 2 நாள் 3 நாள் கிடையாது, 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. நான் என்னைக்கு பிறந்தனோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை ஆதரிக்கிற தேவன், என்னை ஆதரிக்கிற தேவன். உண்மையா இந்த காரியெல்லாம் நம்ம சொல்ல சொல்ல அவரை எந்த அளவுக்கு கர்த்தர் நடத்தி இருந்தா அவர் இந்த வார்த்தையை சொல்லுவார், நான் பிறந்தது முதல் இந்நாள் வரை என்னை ஆதரிக்கிற தேவன். ஆமென். ராமன் சொல்லுங்க. ஆமென். நீங்க ஒரு விஷயம் பாருங்க, ஒரு இந்து சகோதரி, சின்ன பொண்ணு, ஒரு சகோதரி சொல்றாங்க, ஆனா நான் காலையில எழுந்த உடனே ஜெபம் பண்றேன்னா, நைட்டு தூங்க போதும் ஜெபம் பண்றேன்னா, எக்ஸாம் எழுத போதும் ஜெபம் பண்றேன்னா, கேட்கும் போது ஒரு மாதிரி ஆசையா இருக்குது. யாரா இந்த பொண்ணு? நம்ம இப்ப கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் நடந்ததுல அத டான்ஸ் ஆச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு சொல்லுங்க, இந்து சகோதரிங்க, அவங்களுக்கு கிறிஸ்துவ பற்றி அறிவே கிடையாது. இயேசுவை பற்றி எல்லாருக்கும் தெரியும், நான் இயேசுவை தெரியும் சொல்லல, கிறிஸ்துவை பற்றி அறிவு கிடையாது. ஏன்னா இயேசு எனக்காக மரித்தார், கிறிஸ்து என்னை ரட்சிக்க வந்தார். இது 2 பெரிய டிஃபரெண்ட். இது தியரிட்டிக்கலா போனோம்னா பெரிய சப்ஜெக்டா போகும், நேரம் இல்லை, வாய்ப்பு எங்க நான் சொல்றேன். அப்போ கிறிஸ்துவை பற்றின அறிவில்லாத ஒரு இந்து சகோதரி சொல்றா, ஆனா நான் காலையில ஜெபம் பண்றேன், உங்க வீட்டுல ஏதோ கேட்க மாட்டாங்க. இல்ல எங்க வீட்டுல ஏதோ சொல்லிருக்காங்க, நீ பண்ணலாமான்னு. அது கேட்கும்போது எவ்வளவு ஆசையா இருக்கு. அது கேட்டுட்டு இதுல நமக்கு என்ன பெருமை இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. நம்ம யாரு இந்த கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு 20 நாள் கஷ்டப்பட்டுமே, ஒரு 20 நாள் இந்த பொண்ணுங்க எல்லாம் அந்த டீச்சர் எல்லாம் கத்து கொடுத்தாங்களே, அந்த டீச்சர் ஸ்கூல்ல அந்த பிள்ளைகளை நடக்கணும்னு போட்டு பர்மிஷன் கொடுத்தாங்களே, இவங்களுக்கு என்ன இதுல நன்மை இருக்குது? ஒரு நன்மை மட்டும்தான், என்ன? பரலோக ராஜ்யம். அவங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது. இவங்க இதுக்காக இந்த பொண்ணை அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கிறிஸ்துவ அழைக்கப்பட்ட இந்த பொண்ணு என்னைக்கா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு மாத்திரம் இல்ல, சொன்ன வார்த்தைக்கு நிச்சயம் உங்களுக்கு பலன் இருக்குது. ஆமென். ஆமென். என்ன சாமான சொல்றது? சாமான அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வீட்டுல ஒரு பணியை கூட பார்க்க. என்ன டீச்சர்? ஏன்னா டீச்சர் தான் அவங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சாங்க. இது உண்மையான விஷயம். தொடக்கத்தில் டீச்சர் தான் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சு எல்லாத்தையும் நல்லா பண்ண. அந்த பொண்ணு நிச்சயமா இந்து சகோதரிங்க, இந்து ஒண்ணுமே தெரியாதுங்க. அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு ஜெபம் பண்ண ஆசையா இருக்கு, ஜெபம் பண்ண பிடிக்குது. எத்தனை பேருக்கு நம்ம காலையில எழுந்து ஜெபம் பண்ண பிடிக்குது? ஏன் ஜெபம் பண்ணணும்? நான் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அதனால ஜெபிக்கணும். ஆமென். நாங்க வேலைக்கிழமை புதன்கிழமை நினைக்கிறேன், ஆமா புதன்கிழமை காலையில 5 மணிக்கு ஜெபத்தை முடிச்சுட்டு நான் என் மனைவி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தொடர்ந்து வேகத்தை ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. கணவன் மனைவி சாவறாங்க, சாவறாங்க 2 3 அதுக்கேற்ற மாதிரி இது ஒரு ஸ்பிரிட். இது அப்படியே டிரான்ஸ்பர் போயிட்டே இருக்கும். அதுதான் நான் சொல்றேன், நாங்க சொல்லிட்டே இருக்கோம், இல்லமா நம்ம இதுக்காக ஜெபிக்கலாம், வேலைக்கிழமை ஜெபத்துல இதுக்காக தனியா நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு நான் கிளம்பி போயிட்டு சுற்றுலா பஸ்ஸுக்கு போறோம். கரெக்டா நானே என் மனைவி என் பையன் 2 வீலர்ல போறோம். போயிட்டு ஒண்ணுமே தெரியலைங்க, சும்மா அப்படி குறுக்க வந்தா ஒருத்தர் என்னாச்சு தெரியல, 3 பேர் கேட்கறதும் அரை முக்காடி கேப்ல லாரி தலைக்கு நேரம் நிக்குது. 3 பேர் தலையும் ஒரே லைன்ல நிக்குது, ஒரே லைன்ல. ஏன் 3 பேருங்க. ஆனா ஒரு பழக்கம் இல்லைங்க, ஒரு பயம் இல்லைங்க. விழுந்தோம், லாரி நினைச்சு இறந்து நின்னோம். சித்தூர் பசங்களுக்கு அத்தனை பேர் ஓடி போறாங்க. அது புடி என்ன பண்ண அவன் லாரி காரத்துக்கலாம், முன்னாடி வந்து வண்டி காரத்துக்கலாம். விடுங்க, இன்னும் வரல. ஏன்? ஏன்னா எனக்கு தெரியும், அந்த லாரி அந்த 6 அடிக்கு மேல 1 இன்ச்சு கூட வர்றதுக்கு அவர் அனுமதிக்க மாட்டார். ஆமென். இந்த விசுவாசம் இருக்குதுங்க. 2 நாள் இன்னைக்கு நாங்க வாழ்ந்துட்டு இருக்க, பரவாயில்ல, இன்னைக்கு மடிச்சு போறீங்க. என் கர்த்தர் சொன்னார்னா நாளைக்கு அவரோட போயிட்டு அவரோட சன்னதியில நின்று நான் பாட்டு பாடுவேன். ஆமென். அந்த நிச்சயம் எனக்கு இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க, இங்க அவரை பார்க்கல, நான் பாட்டு பாடுறேன். நாளைக்கு நான் மடிச்சு அவரோட சன்னதிக்கு போனா அவரை பார்ப்பேன். கோடி கோடி தேவதூதர்களோடு சேர்ந்து நானும் என் தேவனை கண்குளிர பார்த்து ஆராதிப்பேன். ஆமென். அந்த விசுவாசம் தான் இத்தனை நாள் காப்பாற்றுது. அந்த விசுவாசத்துக்காக தான் சொல்றது, கர்த்தர் பிறந்தார் என்ற நற்செய்தியை தெரியாதவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அந்த பிறப்பு நற்செய்தியை சொல்றது அந்த கிறிஸ்துமஸ் விழா, வேற ஒன்றும் கிடையாது. இது சும்மா நம்மளுக்குள்ளவே கிறிஸ்துவர்களுக்குள்ளவே சொல்லிட்டு கிறிஸ்துவர்களுக்குள்ளவே அந்த பரிமாறி இருக்கிறது இல்லைங்க. இல்ல, கிறிஸ்துமஸ் இயேசு பிறந்தார் என்றது புறஜாதிகளுக்கு தெரிய வேணும். நம்ம
அறிவிக்க வேண்டியது நம்மளோட கடமையா இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தம்பி தண்ணி இருக்கப்பா. நீங்க அந்த கர்த்தர் நம்ம நடத்துற விதம் இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. நீங்க ஆபிரகாமோட வேலைக்காரன், ஆபிரகாமோட ஊழியக்காரன் சொல்லலாம், என் மகனுக்கு நீ போய் பெண் பார்த்துட்டு வா. அந்த பெண்ணை இங்க பார்க்காத, என் இனத்தார் இடத்துல போயிட்டு அந்த பெண்ணை பார்த்துட்டு வா சொல்லும் போது அவன் போயிட்டு ஒருவேளை ஒரு பயம், கேட்ட பெண் எனக்கு கிடைக்கலன்னா நான் என்ன பண்றது? ஆண்டவரே உங்களுக்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன், நான் போய் எந்த பெண்ணை கேட்கிறேனோ அந்த பெண் என்ன பண்ணணும்? குடிக்க தண்ணி கொடுக்கணும், என் ஒட்டகத்துக்கு தண்ணி வாக்கணும். அந்த மாதிரி இருக்கிற பெண்ணை மாத்திரம் தான் நீங்க எனக்கு காட்டணும். அப்பதான் நான் வந்து நீங்க அதை எனக்கு கொடுத்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். மற்றபடி எதுவுமே கேட்க மாட்டேன். 1 2 இல்லைங்க, 10 ஒட்டகத்தை குடிக்க போறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. இது மோசமா இருக்கு. ஆமென். நீங்க அந்த விஷயத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப தெளிவா தெரியுதுங்க. போய் பார்க்கிற பொண்ணு உங்களுக்கும் குடிக்க தரேன், உங்க ஒட்டகங்களுக்கும் குடிக்க தண்ணி தரேன், நீங்க தாராளமா குடிங்க. அதை சொன்ன அடுத்த நிமிஷம் அவனால சும்மா இருக்க முடியல. என்னை நேர்வழியாக நடத்தின ஆபிரகாமின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரை பரிசிக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? என் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதனாலதான் அவர் மேல அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம். ஒரு ஆண்டவர் தேவகுமாரன் அவரை இந்த மனுக்குலத்துக்காக பலியிட ஒப்பு கொடுத்த என் தேவன் எவ்வளவு பெரிய அன்பு என்ன வச்சுக்கிறார். அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்துறதுதான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை, கிறிஸ்துமஸ் விழா. உண்மையாலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. டீச்சர் கூட சொன்னாங்க, பிரேமன் சொன்னாரு, அருமையா இருந்துச்சு இந்த கிறிஸ்துமஸ், சப்போஸ் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம். பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேர் புரஜாதியை வந்து பார்த்தாங்க, எவ்வளவு பேர் இந்து மக்கள் வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கும். இது நமக்கு பெருமையை ஒண்ணும் கிடையாதுங்க. இது என்ன அன்பின் வெளிப்பாடு. இதுல நீ பெரியவன் நான் பெரியவன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பவுல் அதனாலதான் சொல்றாரு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுவரை நானா இருந்த கிறிஸ்து எனக்குள் வந்தப்ப யாரு? நான் கிறிஸ்துவாக மாறி கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் தான், நான் யாருன்னா நான் தான். அவர் நான் தான் சொல்லும் போது நான் அவர் பாவத்தில் சரணடைஞ்சிடணும். நான் அல்ல ஆண்டவரே, நீங்களே நடத்துங்க. ஆமென். ஆமென். காரியம் அற்புதமா இருக்கும், வாழ்க்கை அற்புதமா இருக்கும், ஜெபம் வித்தியாசப்படும். அந்த நான் என்றதை மறைச்சு நீங்க தான் தகப்பனே விட்டுட்டு வெளியே வர பாருங்களா, ரொம்ப பெரிய விஷயங்க. அது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் அமையதில்லை, வர்றதில்லை. எங்களுக்குள்ள ஏதோ இருக்கும், ஏதோ என்னை விட்டு கொடுக்காம இருக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு காரியம் என்னை பிடிச்சு வைக்குதுன்னா அப்ப நான் இயேசுவின் இடத்துல இல்ல, அவரை விட்டு வெளியில பின்னாடி போய்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல அடிமை தளத்துக்கு நான் சிக்கி இருக்கேன். ஆமென். அப்ப அது இல்லாம இருக்கணும்னா கிறிஸ்து எனக்குள்ள என்ன பண்ணிருக்கணும்? பிறந்திருக்கு. ஆமென். கிறிஸ்து எனக்குள்ள பிறந்த சீக்கிரத்துல எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு. அவர் சொன்னார், சீக்கிரத்துல கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக அந்த பொம்மைங்கெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணி போட்டு பார்க்கும்போது முதல் நாள் மேய்ப்பர் காணாம போயிட்டாருன்னா பரவாயில்ல, மேய்ப்பர் தானே போன போட்டோம், கிறிஸ்துமஸ் விழா நடக்கட்டும். அடுத்த நாள் பார்த்தா ஐயா சாஸ்திரியில 3 பேர்ல ஒருத்தர் காணும், 2 பேர் தான் நிற்கிறாங்க, பரவாயில்ல சாஸ்திரி தானே போனா போட்டோம், கிறிஸ்துமஸ் விழா நடக்கும். அடுத்த நாள் மேரியமாவே காணும், ஐயா தூக்கிட்டு போன போட்ட பரவாயில்ல, இயேசுநாதர் இருக்காரு பாத்துக்கிறாரு. அடுத்த நாள் வந்து சொன்னாரா, ஐயா ஐயா இப்ப என்னப்பா ஆச்சுன்னு, இயேசுநாதர் சரியில்லை அதை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, பரவாயில்லப்பா கிறிஸ்துமஸ் விழா அது நடக்கும். இயேசுநாதரே இல்லைனாலும் கிறிஸ்துமஸ் விழாக்களை நடத்துகின்ற காலகட்டத்துக்குள்ள நம்ம உண்மைங்க. மனசுக்குள்ள வேதனையான பதிவு இதெல்லாம். இயேசுவே கிடையாது, ஆனா கிறிஸ்துமஸ் விழா நடக்கும். கிறிஸ்துவின் சாட்சியே இருக்காது, அங்க அமோகமான சபை நடக்கும். எல்லா இடத்துலயும் போயிட்டு அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு சொல்றது கிறிஸ்து எனக்குள்ள இருந்தாதான் வார்த்தைகள் இருதயத்திலிருந்து வெளியே வரணும். அப்படி வெளியே வரலன்னா, வெளிப்பாடு அடையலன்னா அங்க கிறிஸ்து நிச்சயம் இருக்கு. என் வீட்டுக்குள்ளேயோ என் வாழ்க்கைக்குள்ளேயோ என் இருதயத்திலேயோ கர்த்தர் பிறக்காம போயிருந்தா என்னால வார்த்தைகளை வெளியே கொண்டு வர முடியாது. கிறிஸ்து பிறக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கிறிஸ்து பிறக்கணும், ஒவ்வொரு குடும்பத்தையும் கிறிஸ்து பிறக்கணும்.
அதுக்காகதான் இந்த விழாவை நடக்குது. கிறிஸ்துமஸ் விழா ஆண்டாண்டுக்கு நம்ம தொடர்ந்து வசனத்தை நடத்துறதுக்கு காரணம் என் ஆண்டவர் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறார் தெரிவிக்கிறதுக்காக. அப்படின்னு சொல்லுங்களேன். அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கையை பற்றி நம்மளுக்கு பெரிய வித்தியாசம், பெரிய ஒற்றுமை தெரியுங்களா? நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் கிறிஸ்து நம்மோட இருக்கிறார். அவரோட சித்தம் இல்லாம ஒருத்தர் இங்க வந்து உட்காந்து, அவரோட சித்தம் இல்லாம ஒருத்தர் இந்த இடத்துல வந்து அவரோட வார்த்தையை கேட்கிறார். அவரோட சித்தம் இல்லாம யாராலையும் அவரோட வார்த்தையை சொல்லவும் முடியாது. அவருடைய சித்தம் மாத்திரம் இல்லைன்னா எதுவுமே இங்க நடக்காது. பல பேருக்கு அறிவிச்சோம், பல பேருக்கு சொன்னோம், பல பேர் வந்தாங்க, பல பேர் சில பேர் வரலன்னா அப்போ வராதவர்களை குறிச்சு நம்ம என்ன சொல்றது? ஏன்னா அதாவது கிறிஸ்துவ வெளிப்பாடு ஆழமா இருந்து, கிறிஸ்துவ அன்பின் புரிதல் ஆழமா இருந்தா அவங்க அடுத்த நிமிஷம் தேடி ஓடி வரதுக்கு பல காரணம் இருக்கு. நீங்க இந்த சப்ஜெக்டுக்குள்ள ஏன் போறேன்னு தெரியல. ஒரு விஷயம் கேளுங்க, நேரம் ஆயிடுச்சு. நான் ஒரு இடத்துல மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். அதாவது மோசம் இருந்தாரு, மோசம் யோசுவாவும் இருந்தாரு. உண்மைதானே? மோசம் இருந்தாரு, யோசுவாவும் இருந்தாரு. மோசம் இருந்த வரைக்கும் யோசுவா மோசேவின் இடத்துல அடங்கி இருந்தார். இதுதான் உண்மை. அவங்க பர்வதத்துக்கு போறாங்க. அவங்க மோசே வந்து யோசுவாவை கூப்பிட்டு விட்டு அந்த பர்வதத்துக்கு ஏறி போறாரு. அப்போ நீங்க யோசுவாவை வெளியே கொண்டு வரும்போது நீங்க யோசிச்சு பாருங்க, வெறும் நம்பருங்க 6 லட்சம் புருஷன்ல யோசுவாவை ஒன்றுமே கிடையாது. 6 லட்சம் என்ன சொல்லிட்டு வேற சொல்லக்கூட 6 லட்சம் புருஷன் தான். அது யோசுவா ஒரு நம்பர். 590 இருக்கலாம், 126 லட்சத்துக்கு சொல்லியா இருக்கலாம். ஆனா யோசுவாவை அதோட ஒரு நம்பர். அது நல்லா தெரிஞ்சுக்கீங்க. அவரை நம்பராக அழைத்து வந்தாரு. ஆனா மோசே கொண்டு போய் அவரை நடத்தும் போது வேற சொல்லுது, யோசுவாவை ஒண்ணு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா மோசே இருந்த வரைக்கும் யோசுவா மோசேவுக்கு அடங்கி இருந்தான். சபைக்கு அடங்கி, சபைக்கு அடங்கி. இந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சி நடக்குது. சபையின் கட்டுப்பாட்டுக்கு அடங்கி இருந்து ஆகணும். 6 லட்சம் புருஷன் கூட கூட்டிட்டு போக முடியுதுன்னா எதுக்காக? நாமும் அப்படி உடன் பயணிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். என்ன பதில் சங்க தலைவரே? எப்படி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உடன் பயணிக்கிறவரா இருக்க வேண்டும். மகாவா பயங்கரமா அழுது சுபிக்கிறாங்க. உங்களுக்காக உடன் பயணிக்கிறத பார்க்க. ஆமென். கூடிய சீக்கிரம் பஜனை சங்க தலைவர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு இந்த பஜனை எடுக்கும் போது. கத்தரை பரிசுநாமத்துக்கு சொல்றப்போ யோசுவாவை போல நம்ம உடன் பயணிக்கணும். ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அது உடன் ஒத்து போகணும். ஏன்? சபை என்பது கத்தரை உருவாக்கப்பட்டது. இந்த சபை உருவாக்குறது ரொம்ப பெரிய விஷயம். பிரேமங்கள்லாம் தெரியும் எவ்வளவு கஷ்டம் இந்த சபை உருவாக்குறதுக்கு. இந்த இடத்துல ஒரு சர்ச்சை கட்டுறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ரொம்ப ரொம்ப அனுபவிச்சு கட்டியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க. அப்போ ஒரு சபைக்குள்ள நம்ம கஷ்டம் கொண்டு வந்து ஆலயத்தில் உங்களை நாட்டப்பட்டவர்களாக வைத்திருக்கிறார்னா நாட்டப்பட வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப சபைக்குள்ள நம்ம நாட்டப்பட்டிருக்கிறோம். எனக்கான காலம் இதுதாங்க. கர்த்தரோட நான் ஒத்து பயணிக்கிறேன். யோசுவாவை போல ஒத்து பயணிக்கிறேன். ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும். அப்போ கர்த்தர் தெளிவா சொல்லுவாரு, நீங்க மோசே கானானை பிரித்து கொடுக்கல, யோசுவாவை கானானை பிரித்து கொடுக்க வச்சாரு. நீங்க மோசே செய்யுங்க, சூரியனை சந்திரனையும் அயலான் மேல கிமியான் பலத்தாக்கும் நிறுத்தி வச்சவங்க யோசுவா. ஏன்? அவருடைய கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தார். முதல்ல அவர் அடிபணிந்தார், கீழ்ப்பணிந்தார். அவர் மோசேயோடு உடன் பயணித்தார். உயர்த்த ஒரு நாள் வரும். அந்த நாள்ல உன்னை உயர்த்தும் போது உன் உயர்வு இப்படி இல்லைங்க. நீங்க யோசித்து பாருங்க. நோவாவை பேரைக்குள்ள போட்டு அடிச்சாரு. என்ன சமன்னா நோவா என்ன பண்ணாரு? பேரைக்கு சத்தம் பேசுங்க. என்ன பண்ணாரு? பேரைக்குள்ள அடிச்சாரு. பேரை எங்க இருந்தது? தண்ணியில இருந்தது. தண்ணிக்கு முன்னாடி அவர் அடிச்சிட்டாரு.
தண்ணி வரத்துக்கு முன்னாடி அடிச்சுட்டாரு. தண்ணி வரத்துக்கு முன்னாடி அவர் அடிச்சுட்டாருங்க, டீச்சர் அடிச்சுட்டாரு. என்ன ஒரு பிரச்சனைனா அதை வெளியே திறக்கவும் முடியாது. அவர் கரெக்டாக தான் வந்து அவர் அடிச்சாரு, அவர் தான் திறக்கணும். என்னாண்ட வரைக்கும் உள்ள போட்டு கூட்டிட்டீங்களே, நான் என்னாண்ட வரைக்கும் பண்றது? நீ பொறுத்து அடங்கிடு, நாள் வரும். நீங்க தலையில இருந்து தண்ணி மேல 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 ஏறி போகும்போது கடைசியா அந்த பேரை போய் நின்னது மலையின் உச்சியில போய் நின்னது. மலையின் உச்சியில அவர் வெளியே கொண்டு வராரு. நீ அடங்கி இருக்கும் கால் மலையின் அடிவாரமாய்க்குள்ள இருக்கிறார். நீ கர்த்தரால் உயர்த்தப்படும் போது மலை நேரம் உள்ள பட்டியமாக ஜொலிப்பாய் என்பது அதிக நிச்சயம். ஆமென். ஏன்னா காற்றையும் கடலையும் அதற்கு வல்லமை பெற்றவரால் மனிதனுடைய சுவாச காற்றை கரைகளில் பிடித்துக் கொண்டிருக்கிறவரால் என் தேவாதி தேவன் பூச்சக்கரத்தை அஸ்திவாரப்படுத்தினவர். அவர் சொல்ல ஆகும் கட்டளை இருக்கு. அவர் கடலுக்கு ஒரு கோடு போட்டு நீ மட்டும் நான் மிஞ்சி வராதுன்னா அது அங்க நிற்கும். அடுத்து ஒரு அடையாளத்தை வைக்காது. காரணம் அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஆமென். அப்படி பேச நம்ம தெரிஞ்சுக்கோ. அடங்கி இருப்பது ஒரு சபைக்குள்ள அடங்கி இருப்பது. எலியாவை பாருங்க, எலியாவும் எலிசாவை பயணிக்கிறாங்க. எலிசா உடம்பு வியாதியஸ்த 12 ஏறுபட்டு ஓடுற அந்த இடத்துல 12வது ஏறுல எலிசா நிற்கிறான். எலியா வந்து சொல்றாரு, எகுவை அபிஷேகம் பண்ணி ராஜாவை மாட்டிட்டு எகுவிட்டு நேரா வந்து எலிசாவை பார்த்து தன்னுடைய வஸ்திரத்தை போர்வை எடுத்து எலிசா மேல போடுறாரு. எலிசா நீ என்னை பின்பற்றுவா, கர்த்தர் உன்னை என் ஸ்தானத்துக்கு உயர்த்த சொன்னார். அப்படி ஒண்ணுமே சொல்ல எலிசா, அதாவது தங்க தகப்பனை தாயை போயிட்டு முட்டை செஞ்சுட்டு வர, அதுக்கு மாத்திரம் எனக்கு அனுமதி கொடுக்க நீ போ, ஆனாலும் நான் உனக்கு சொன்னதை நினைவில் வைத்துக்கோ. அது மறக்காது. போறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்ணா, இந்த மாடு அந்த அடிச்சா வரல மாட்டை அடித்து கறியை இருந்தாக்கினா அந்த 7 முட்டை வைக்க பாருங்க, 7 முட்டை வெட்டி விறகாக்கி சமைச்சா. ஏன் நாளைக்கு நான் வந்து திரும்பி பார்க்கும் போது ஒருவேளை அந்த மாடு ஏன் கப்பியில் இருந்தா ஒரு நாள் நான் பின்னிட்டு திரும்ப வாய்ப்பு இருக்கும். இப்ப 12 ஏழு 11 இருக்குது. 12வது ஏழு கிடையாது, இப்ப 11 ஏழு தான். ஏன்னா என் ஏழு நான் முடிச்சுட்டேன். இனி நான் கர்த்தருக்கு சொந்தம். இனி பின்னிட்டீங்கன்னா வரவே கிடையாது. ஆமென். ஆமென். பின்னிட்டு வராமல் இருக்கணும்னா நம்ம ஆலயத்தோட ஒத்து வைக்கணும், ஆலயத்தோட ஒத்து போகணும். ஆலயத்தின் காரியங்கள்ல முதலாவது அப்படி செஞ்சா நீ என்ன சொல்லுங்க பாருங்கள. எலியா யாருன்னா எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வாசம். அவங்க என்ன சொல்றாங்க, தீர்க்கதரிசி புத்தகங்கள்லாம் சொல்றாங்க, எலியா ஒத்துக்கொள்ள போறாரு. தெரியுமா அவனுக்கு? தெரியும். எலியா ஒத்துக்கொள்ள போறது எலிசாவுக்கு தெரியுமா? எலியா ஒத்துக்கொள்ள போறாரு. எலிசாவுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? சொல்லுங்க. எலியா கர்த்தரால எடுத்துக்கொள்ள போட்டாரு. எலிசாவுக்கு தெரியுமா தெரியாதாக்கா? தெரியும். சத்தமா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எலிசாவுக்கு தெரியும். அப்ப தீர்க்கதரிசி புத்தகங்கள்லாம் சொல்றாங்க, தீர்க்கதரிசி புத்தகங்கள் உங்களுடைய எஜமான் உங்களுடைய ஆண்டவர் இன்று கர்த்தரால எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நீங்க சும்மா இருக்கீங்க. எல்லாருக்குமே தெரியும் எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறாருன்னு. எல்லாருக்குமே தெரியும் இயேசுநாதர் வர போறாருன்னு. எத்தனை பேருக்கு தெரியும்? திரும்ப அதே வழியா வரான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமென். அப்ப நிச்சயம் திரும்பி வருவாருல்ல? நிச்சயம் திரும்பி வருவாங்க. எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இயேசுநாதர் திரும்பி வருவாருன்னு. தெரிஞ்சு என்ன புண்ணியம் நமக்கு? அதுதான் கேள்வி. புத்தகங்களுக்கும் தெரியும் எலியா எடுத்துக்கொள்ள போறாரு. தெரிஞ்ச என்ன புண்ணியம்? கேள்வி காற்றாக இருந்துட்டாரு. கேள்வி காற்றை தாண்டி யோர்தான் வந்துச்சு. யோர்தான் நின்னுப்பா, எல்லாரும் நில்லுங்க. ஏன் நானும் எலிசாவும் மட்டும் யோர்தானை தாண்டி போவோம். போர்வை எடுத்து அடிச்சு யோர்தானை 2ஆ பிறகு உள்ள போயிட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது கேட்கலாம். போர்வைய மேல விழுந்த உடனே எலிசா பூச்சி வச்சு அடிக்கும் போது யோர்தான் 2ஆ பிறகுது. எலியாவின் தேவன் எங்கே கேட்ட கேள்வி யோர்தான் 2ஆ பிறந்துச்சு. அதுக்கு காரணம் என்னங்க? சில பேர் கடைசியா செய்யற அந்த ஒரு அபிஷேக விஷயத்தை எலிசா முதலியே செஞ்சுட்டான். முடியாதவன்தான். 12வது ஏழை கூட்டி ஓடணும். அவனால முடியாது. ஆனால் எலியா செஞ்ச கடைசி அற்புதம் யோர்தானை பிளக்க செய்தது. அந்த எலிசா முதலியே செஞ்சுட்டாருல்ல. ஆமென். ஏன் அந்த காரியம் நடந்துச்சு? ஏன்னா எலிசா எலியாவை ஒத்து சென்றான். ஆமென். ஆமென். சபையோட ஒத்து சென்ற போது அநேக காரியங்கள் உங்களுக்கு நன்மையாக இருந்துச்சு. கர்த்தர் சும்மா தான் விட மாட்டாருங்க.
12 ஏர் போட்டவங்க, 12வது ஆள் தான் எலிசா, 8 பேர், 8வது ஆள் தான் தாவீது. உன்னை ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ண, ராஜாவாக தான் அபிஷேகம் பண்ணார் தாவீது. தாவீது ராஜா தான், நான் இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் அப்போது தகப்பனின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். நீ போட்டா ஒரு அண்ணன் தம்பிகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரலாம், நான் நல்லா ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாரு, நான் ஏன் போகணும்? நான் போக மாட்டேன், ஏன்னா நான் ராஜா இல்ல, என்னதான் அபிஷேகம் பண்ணிட்டாரு சாமி, இனி நான் ராஜா ஆயிடுச்சு, அண்ணன் தம்பிகள் எனக்கு வந்து சாப்பாடு கொடுத்து நான் கொடுக்க மாட்டேன். அப்படிதான் சொல்லி இருக்கணும் ராஜாவுடைய பண்புல. நான் அப்படி சொல்லலையே. இப்போ உன் சகோதரர்கள் அந்த சண்டையில இருக்கிறாங்க, அவர்களுக்கு உணவு கொடுத்துட்டாங்க, நான் விசாரிச்சுட்டு சொன்னபோது தகப்பனின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அவனைத்தானே கர்த்தர் பின்னாட்டையில ராஜாவை, சாதராஜாவை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவை மாற்றினார். ஆமென், ஆமென். இங்க பாருங்களேன், சவுலோட காலத்துல கூட பிடிக்க முடியாது, தாவீதோட காலத்துல பிடிச்சாங்க. அதனால சமஸ்த இஸ்ரவேலை மாற்றி கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ நேரம் ஆயிடுச்சு, அநேக இடத்துல சரி பார்ப்போம், இது ஒரு வாய்ப்பு இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றேன், அவ்வளவு விஷயம் தான். ஆலயத்தோட ஒத்து பயணிக்க, கர்த்தரோடு இசைத்திருக்க, உங்களுக்கு வச்சிருக்கிறது இந்த இடம்னா அந்த இடத்துல உங்களை உயர்த்ததா கர்த்தர் விருப்பப்படுறாருன்னா அந்த இடத்துல உயர்த்துக்கு போகலாம். சாரி பார்த்து கிட்டவா வீட்டுல எலியாவுக்கு சாப்பாடுனா சாரி பார்த்து கிட்டவா வீட்டுல தான் கிடைக்கும். ராஜா கிட்ட போனா உனக்கு சாப்பாடு கிடைக்காது. ஏன் சாரி பார்த்து நான் முக்கிட்டப்பா, நீ அங்கதான் போய் சாப்பிடணும். அப்ப எங்க போனோம்? வீட்டுக்கு தான் போகணும். நீ சொல்ற நீ ஜெயில இருந்ததுனால நான் உன்னை ராஜாவா மாத்தினேன். இல்ல, நீ ஜெயில இரு, உன்னை ராஜாவா மாற்றத்துக்கு ஒரு நாள் வரும். 40 வயசுல யோசுவா இவரு போனாருங்க, எகிப்தில கொண்டுட்டு மோசே போனாரு. எதுக்கு போனாரு? எகிப்தில கொண்டுட்டு அருகே அவன் இருந்தா நம்ம எல்லாம் பண்ணுவாரு பயந்து போயிட்டாரு. போனவர் 40 வருஷம் திரும்பி வரல, 8 வயசுல தான் திரும்பி வந்தாரு. 40 வருஷம் என்ன பண்ணாரு? நீ அமைதியா இரு, 40 வருஷம் நட நட, கர்த்தர் நடத்துவார், அவர் நடத்தும் வரை நீ அவரோடு நட. ஆமென், ஆமென். ஒரே ஒரு விஷயம் தாங்க, அதிகாலையில ஜெபம் பண்ணுங்க, அதிகாலையில ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க. நீங்க ஆலயத்துல எல்லா இடத்துலயும் சொல்ற ஒரு விஷயம் தாங்க, உங்களை நாட்டப்பட்ட இடத்திலே நாட்டப்பட்டவர்களா இருக்கு. ஆமென். கடிதரும் திருவிஷயங்களை உங்களை மாற்றலாம். ஒண்ணும் இல்லை, இயேசு பிறப்பு நற்செய்தினா இதுதான். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற சுற்றி இருக்கிற எத்தனை பேரோ இல்லாதவர்களா நீங்க பாருங்க, இயேசுவை அறியாதவர்களா கிறிஸ்துவை அறியாதவர்களா அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. அன்னைக்கு நாள் சொல்ல மாட்டீங்க, இன்னைக்கு பொண்ணக்கூட்ட ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல சொல்ல சொன்னாலும் கத்தி சொல்லுவேன் இயேசுவை வெள்ளாத தேவன், சுற்று பஸ் ஸ்டாண்ட்ல கத்தி சொல்ல சொன்னாலும் சொல்லுவேன் இயேசுவை வெள்ளாத தேவன். ஏன்னா இயேசு எனக்குள்ள சொல்ல சொல்லி ஒரு வார்த்தைகளை வைக்கிறார், அதனால என்னால சொல்ல முடியும். யார் தடுத்தாலும் நான் சொல்லுவேன். இந்த வார்த்தைகள் நிச்சயம் விலை கொடுக்கும். கர்த்தரோடு இருந்த ஆலயத்தை இன்னும் அதிகமா பிரகாசிக்க கர்த்தர் ஒரு நாட்டிலே அதிகமாக உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்காக அவருடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென்.